2-3 வருஷமாக அந்த கோவிலுக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன். நான் வந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகுது. காட்சி முருகர் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறாரு. எங்களுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் எங்களுக்கு நல்லா சிறப்பாக வச்சுக்கிறார், நல்லா நலமோடு வச்சுக்கிறார். திருக்கல்யாணம் மற்றும் பூஜைகள் எல்லாம் இந்த கோவிலில் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்றது. குடும்பத்தில் என் மகனுக்கு ஒரு கல்யாணம், அதை மனைவி சரியில்லாத கோர்ட் வழியாக வந்து இந்த கோயிலுக்கு வந்தோடனே அது எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு போச்சு. எல்லாரும் விரும்பி அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதெல்லாம் எல்லாரும் வந்து கூட்டங்கள் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. திருவிருந்தவல்லி சிறுடி சாய் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு வள்ளி தேவசேனா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலிருந்து அறங்காவலர் குழுவிலிருந்து நாகராஜன் அண்டு உத்தரவேலு அண்டு குருக்கள் சீனிவாசன், தேவசேனா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 15 அறங்காவலர்கள் உள்ளனர். இந்த 15 அறங்காவலர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கோயில் 2016ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்த கோயில் கும்பாபிஷேகம் 2017 பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. மேலும் இந்த கோயிலினுடைய சிறப்பு 4 அடி முருகர் சிலையும் 4 அடி வள்ளி தேவானை சிலையும் அமைந்துள்ளது. மற்றும் உற்சவர் சிலையும் இதில் பிரசித்தி பெற்றது. மற்றும் விநாயகர் சிலையும் தட்சிணாமூர்த்தி சிலையும் மகாவிஷ்ணு சிலையும் லக்ஷ்மி ஐகிரிவர் சிலையும் உற்சவர் சிலைகளும் பிரம்மர் சிலையும் துர்கை தேவி சிலையும் மற்றும் காலபைரவர் சிலையும் நவகிரகங்கள் சிலையும் சீரு சிறப்புமாக அமைந்துள்ளது. இதில் பக்த கோடிகள் தினந்தோறும் வந்து விளக்கேற்றி வழிபடுகின்றனர். செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு 1000க்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் 6 விளக்கு, 5 விளக்கு, 3 விளக்கு என்று பலதரப்பட்டவர்கள் நெய் விளக்கு, தானியங்களை வைத்து ஏற்றுவது, இப்படி அவர்களுடைய வேண்டுதலுக்காக செவ்வாய்க்கிழமைகளில் மாலையிலும் காலையிலும் வந்து இந்த முருகர் கோயிலில் வணங்கி செல்கின்றனர். அவர் அருள் பெற்று செல்கின்றனர். அவர்கள் வேண்டியதும் நிறைவேற்றப்படுகிறது. விநாயகருக்கு சங்கடக சதுர்த்தி பூஜை நடைபெறுகின்றது. காலபைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் பூஜை நடைபெறுகின்றது. வெள்ளி கவசம் சாத்தப்பட்டு காலபைரவர் பூஜை நடைபெறுகின்றது. மற்றும் முருகருக்கு கிரீடங்கள் 3 பேருக்கும் வெள்ளி கிரீடம், வெள்ளி கவசம், வெள்ளி வேல் சாத்தப்படுகிறது. வெள்ளி பாதம் சாத்தப்பட்டு சிங்கம் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார். பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கென்று லக்ஷ்மி ஐகிரிவேல் பிரசித்தி பெற்றது. ஜனவரி மாதத்தில் தைப்பூசம் திருவிழாவும் விசாக திருவிழாவும் மற்றும் பங்குனி உத்திரத்தில் 500 பேருக்கும் மேற்பட்டவர்கள் அணையத்தம்மன் கோவில் வளாகத்திலிருந்து முருகர் கோயிலுக்கு பால்குடம் எடுத்து இங்கு வந்து அனைவரும் வேண்டுதலை நிறைவேற்றி செல்கின்றார்கள். மேலும் கந்தசஷ்டி நேரத்தில் 5000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து சத்துரு சம்ஹார ஓமத்தையும் மற்றும் மறுநாள் நடக்கக்கூடிய முருகருடைய திருக்கல்யாணத்தையும் கண்டு பக்தர்கள் பிரசாதம் பெற்று செல்கிறார்கள். இந்த விழா சீரும் சிறப்புமாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. திருவிருந்தவல்லி பேரூர் நிலையத்திலிருந்து ஆட்டோவிலோ அல்லது நடந்தோ 1 கிலோமீட்டர் தூரத்தில் சிறுடி சாய் நகரில் அமைந்துள்ளது. மேலும் இதனுடைய நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 5 முதல் 8 மணி வரையும், செவ்வாய்க்கிழமை அன்று வெள்ளிக்கிழமைகளிலிருந்து மதியம் 12:30 வரையும், இரவு நேரத்தில் 8:30 வரையும் திறந்திருக்கும். பக்த கோடிகள் வந்து தரிசித்து பயன்பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பேர் மகி. நான் வீடு வந்து நசவப்பேட்டை, ஆஃபீஸ் சீரடி சாய்னாரில் ஆஃபீஸ் வச்சுக்கிறேன். இது விசேஷமான எப்படின்னா பங்குனி உத்திரம்லாம் நல்லா விசேஷமாக திருக்கல்யாணம் நடக்கும். சர்ச்சுக்கு ஒரு நிகழ்ச்சி நிறைய நடக்கும். இதெல்லாம் நிறைய பக்தர்கள்லாம் நிறைய வராங்க. இது பங்குனி உத்திர டைமில் பால் குடம்லாம் எடுப்போம். அந்த அளவுக்கு நல்லா சிறப்பு வாய்ந்தவங்க. இது இந்த வேண்டி வரவங்களும் நல்லா காட்சி தந்து நல்லா எல்லாமே சிறப்பாக நல்லா வாழ்ந்துங்கிறாங்க. இன்னவர்களுமே அன்னதானம்லாம் நடக்கும். வந்து தானாகவே அவங்கவுங்க வந்து நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு தானாகவே இந்த முருகர் ரொம்ப பிடிச்சி ரொம்ப சிறப்பாக நம்மளுக்கு செய்கிறாருன்னு சொல்லி தானாகவே வந்து முன்னே நின்று எல்லாமே செய்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய வருது.
இன்ன வரலும் கூட்டம் தண்ணி செவ்வாய்க்காம எல்லாமே கூட்டம் பயங்கரமாக இருக்கும். சஷ்டி அன்னைக்கு காலையிலேயே கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ எனி டைமும் வந்துன்னே இருப்பாங்க ஜனங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த முருகர், அவ்வளோ சிறப்பு வாய்ந்த நம்மளுக்கு பலன் தந்தார் எல்லாருக்குமே. அதனால் நல்லா பலன் 10-15 வருஷம் அது இதோட இது கட்டி அந்த அளவுக்கு நம்ம ஒரு உற்சாகமாக கம்பீரமாக நடக்கிற ஒரு முருகர். அந்த அளவுக்கு காட்சி முருகர் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறாரு. எங்களுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு நல்லா சிறப்பாக வச்சுக்கிறாரு, நல்லா நலமோடு வச்சுக்கிறாரு. பேர் சிவசங்கர். நான் இந்த பகுதியை சார்ந்தவதாம்மா. கடந்த 3 ஆண்டு காலமாக இங்கே வரேன். ஆனால் அது மிகவும் ஒரு 15 வருஷமாக அந்த கோயில் ஆரம்பிச்சிருக்கு. சிறப்பாக இப்போ தான் ஒரு 5 வருஷமாக அந்த கோயில் மிகவும் எல்லாருக்கும் பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்குது. முக்கியமாக சஷ்டி, கிருத்திகை, பௌர்ணமிலாம் வந்து ரொம்ப ஜனங்க மக்கள் கூட ரொம்ப அதிகமாக இருக்கான். வேண்டுதல் கண்டிப்பாக எங்கள் முருகர் நிறைவேற்றுறாரு. இந்த அம்மா வள்ளி சமேதம்மா முருகர் வந்து இங்கே காட்சி கொடுக்குறேன்னு சொல்லி யாரும் அதிகமாக பேசிக்கிறாங்க. ஏற்கனவே இங்கே ஏதோ ஒரு கோயில் இருந்த மாதிரியும் அதனுடைய இது விட்டும் அது முருகர் வந்து உட்கார்ந்துருக்காருனாங்க. நான் வந்து எப்படி கேட்டால், என் குடும்பத்தில் என் மகனுக்கு ஒரு கல்யாணம், அதை மனைவி மனையில் சரியில்லாத கோர்ட் வழியும் வந்து இந்த கோயிலுக்கு வந்தோடனே அது எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு போச்சு. அதனால நான் சிறப்பாக அந்த கோயிலுக்கு அடிக்கடி சஷ்டி முக்கியமான நாட்கள் இந்த கோயிலுக்கு நான் வந்து தான் போவேன். இதுதான் என்ன, எங்கள் முருகர் சாதாரண இல்லை, அவர் வேலு. அந்த வேலை கும்பிட்டு போனாலே போனோம். அதான் வேல் முருகன். அனைவருக்கும் வணக்கம். இந்த முருகர் கோயில் சீரடி சாய் நகரில் வந்து சுப்பிரமணிய சாமி பள்ளி தேவசேனா உடனுரை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை விசேஷமான ஒரு நாளாக சிறப்பாக கூட்டம் வந்து அதிகமாக எல்லாரும் விரும்பி அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதெல்லாம் எல்லாரும் வந்து கூட்டங்கள் வந்து அதிகமாக வந்துட்டுருக்காங்க. நான் மாங்காட்டிலேருந்து வரேன். நான் 2-3 வருஷமாக அந்த கோவிலுக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன். நான் வந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகுது. கண்டிப்பாக வந்து முருகனோட அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரையும் வந்து இந்த கோயில் வந்து விசிட் பண்ணிங்கன்னா நல்லபடி. கண்டிப்பாக வந்து உடனே இது பண்ணலாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கண்டிப்பாக நிவர்த்தி ஆகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. முருகனோட அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள். திருக்கல்யாணம் மற்றும் பூஜைகள் எல்லாம் இந்த கோவிலில் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்றது. இதில் 15 அறங்காவலர்கள் ரிஜிஸ்டர்ட் ட்ரஸ்டாக உள்ளார்கள். இதில் 2 அறங்காவலர்கள் நாகராஜன் மற்றும் உத்தரவேலு நிர்வாகிகளாக இதில் பயணிக்கின்றார்கள். வேல் முருகனுக்கு அரோகரா.